என்ன உன் பிரச்சனை? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீயாவே இல்ல. இப்ப எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? பாரு, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், வாயை திறந்து பதில் சொல்லு. என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கயல். நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. உன் மனசுல ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அத சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா சொல்ல முடியாம தவிக்கிற. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். மூர்த்தி சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கயல். ஒண்ணும் இல்லாம தான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறியா? வந்ததுல இருந்தே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எங்க யார்கிட்டயும் சரியா பேச மாட்டேங்கிற. ஏதோ இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி போற. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? மூர்த்தி சொல்லு. உன் மனசுல அப்படி என்னதான் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சொல்லு என்னத்த சொல்றது? அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. ஒண்ணும் இல்லாம தான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறியா? எப்படி நடந்துக்கிற? எல்லாரும் ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஏன் எனக்குன்னு எதுவும் தனிப்பட்ட இதெல்லாம் கிடையாதா? நான் என்ன நினைக்கிறேன், என்ன பண்ண போறேன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா? நீ எங்க கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ? யார்கிட்டயும் சொல்றேன். உனக்கு என்னதான் பிரச்சனை கயல்? மூர்த்தி, என்னடா ஏன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க? அவ இப்ப என்ன கேட்டுட்டா? உனக்கு ஏதாவது பிரச்சனையானதுன்னு கேட்டா? அதையெல்லாம் நீ கேட்கவே கூடாதுன்னா என்னடா அர்த்தம்? அவளுக்கு மட்டும் இல்ல, நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன்கிட்ட தெரியற மாற்றத்தை நாங்க எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்கோம். நீ இப்ப சரியாயிடுவ அப்ப சரியாயிடுவன்னு நாங்க எதுவும் கேட்காமலே இருக்கோம். அதுக்காக நீ என்னமோ யாரும் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருமா, என்னன்னா ஆச்சு? எதா இருந்தாலும் சொல்லுன்னு கேக்குறாங்கல்ல. நீ இப்படி இருக்கிற ஆளே கிடையாதே. நாங்களே எதுவும் பேசலனாலும் நீ வந்து எங்க கிட்ட சந்தோஷமா பேசுவல்ல. ஆனா நீ வந்ததுல இருந்து எங்க யார்கிட்டயும் முகம் கொடுத்து கூட பேசல. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. என் குழந்தைய கூட நீ கொஞ்சம் விளையாடி சந்தோஷமா இருந்து நான் பார்க்கவே இல்லை. மூர்த்தி, நீங்க இப்படி பேசாம இருக்கிறது எங்க எல்லாருக்கும் பல கேள்விகளை உண்டாக்குது. மூர்த்தி, இத்தனை நாளா நீங்க எங்க போனீங்க, உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்கெல்லாம் பதறி போய் நிம்மதியே இல்லாம இருந்தோம் தெரியுமா? திரும்ப உங்களை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஆனா உங்ககிட்ட அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கவே முடியல. ஏதோ வரக்கூடாத இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கீங்க. நீங்க வந்ததுல இருந்து கையில் உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கா. நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்க, அதை சொல்லாம மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டீங்கன்னு உங்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கா. நானும் சரி, நீங்க இப்பதான் ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வந்திருக்கீங்க, ஒரு 2-3 நாள் போனா நார்மல் ஆயிடுவீங்கன்னு எதுவுமே கேட்காம இருந்தேன். ஆனா நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. என்னதான் ஆச்சு? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? அண்ணே, ஏன் அமைதியாவே நிக்கிற? சொல்லுன. நான் கூட நீ வந்ததுல இருந்து எப்பவும் போல சந்தோஷமா பேசுறேன், கிண்டல் பண்ற, விளையாடுறேன். ஆனா நீ என்ன யாரோ மாதிரி பாக்குறேன்னு ஏன் இப்படி நடந்துக்கிற? சொல்லுன. எங்க மேல உனக்கு ஏதாவது கோவமா? நீ காணாம போன சமயத்துல உன்னை தேடி வரல, உனக்கு உதவி பண்ணலன்னு நினைக்கிறியா? எதுனாலும் சொல்லுன. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லுன. மூர்த்தி, இத்தனை பேர் கேட்டும் அப்ப கூட சொல்லணும்னு தோணலையா? இப்ப ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? கஷ்டமா இருக்கு மூர்த்தி. நான் உன்னை இப்படி பார்த்ததில்ல. நீ கோவப்பட்டு பார்த்திருக்கேன், சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்த்திருக்கேன், ஏன் அழுது கூட பார்த்திருக்கேன். ஆனா இப்படி நீ யார்கிட்டயுமே பேசாம எங்களுக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த போட்டு புதைச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்லாம இருக்கிறதெல்லாம் நான் புதுசா பார்த்துட்டு இருக்கேன். எதனாலும் சொல்லிடு மூர்த்தி. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? நாங்க இருக்கோம்ல,
எதுனாலும் பாத்துக்கலாம். சொல்லு. சொல்லுங்க மூர்த்தி. கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் போக போறேன். இதுக்கப்புறம் என்னால உங்க கூட இருக்க முடியாது. நான் நிரந்தரமா எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போக போறேன்னு சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட நீங்க அத்தனை தடவை சொன்னீங்கல்ல, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை இங்க இருக்கிற எல்லாரோட முகத்தையும் பார்த்து நான் உங்க எல்லாரையும் விட்டு போறேன், இதுக்கப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றீங்க மேடம்? மூர்த்தி எங்க எல்லாரையும் விட்டு? ஆமா கயல், உங்க எல்லாரையும் விட்டுட்டு பிரிஞ்சு போகணும்னு அவர் முடிவு பண்ணிருக்காரு. அத உங்க முகத்தை பார்த்து சொல்ல முடியாததுனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. மூர்த்தி, சோனியா மேடம் சொல்றதெல்லாம் உண்மையா? எங்க எல்லாரையும் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியா? மூர்த்தி சொல்லு, சொல்லுன்னு சொல்றேன்ல. ஆமா ஆமா ஆமா, நான் இங்க இருந்து போகணும் தான் நினைக்கிறேன். நிரந்தரமாவே போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்களோட என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் தனத்தை அனுவையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு தனியா போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். மூர்த்தி, மூர்த்தி நீ எப்படி பேசிட்டு இருக்க? உயிரே போனாலும் இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவ. இப்ப நீயா இங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேங்கிற?